இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வெப்சைட்டை வந்து அப்படியே ஒரு மொபைல் ஆப்பாக கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் பட்டாச்சிட்டான்னு போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஸ் வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் டெவலப் பண்ண ஒரு ஆப்பு. இந்த ஆப் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த மாதிரி வருதுன்னா, இப்போ ஒன் செகண்ட் நான் என்னோட இதில் காட்டுறேன். இப்போ இதில் வந்து நான் இந்த ஆப் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ஆப் ஓப்பன் பண்ணால் எனக்கு என்ன வருதுன்னா, கவர்மெண்ட்டோட நம்மளுக்கு இந்த வெப்சைட் நம்மளுக்கு என்ன தெரியுமோ அது அப்படியே இங்கே தெரியுது. இதில் வந்து நம்மளுக்கு இப்படி தெரியறதுனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, மக்கள் சைடில் வந்து கவர்மெண்ட் மேலே ஒரு தப்பான ஒரு இது வந்து க்ரியேட் ஆகுது. அதுக்கு என்னங்கிறத நான் அதில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ செக்ஷன் வாங்க. ரிவ்யூ செக்ஷன் பார்க்கும்போது இப்போ இதில் ஆப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மெயின் மோட்டிவ் என்னென்னா வந்து மணி மேக் பண்ணுறது தான். இப்போ அந்த ஆப்பில் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆப்பில் வந்து நம்பர் ஆஃப் ஆட்ஸ் இருக்கும். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ஓப்பன் பண்ணுறேன், கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்துகிட்டே இருக்குது. இப்போ இதில் வந்து நான் வெரிஃபை பட்டாங்கிறத கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நேராக என்ன ஆகும்னா கவர்மெண்ட்டோட வெப்சைட் தான் எனக்கு ஓப்பன் ஆகும். அப்போ வந்து இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் நம்மளுக்கு என்ன தெரியுதோ அது அப்படியே நம்மளுக்கு என்ன தெரியுது, கவர்மெண்ட்டோட லோகோ வந்து இதில் தெரியுது. இது ஒரு தேர்ட் பார்ட்டியான ஆப்பு. தேர்ட் பார்ட்டி ஆப்பில் வந்து எப்படி கவர்மெண்ட்டோட வெப்சைட்டை வந்து அலோவ் பண்ணுறதுக்கு எப்படி கவர்மெண்ட் வந்து இதை பார்த்துட்டு சும்மா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 1 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறேன். இதில் ஒருத்தர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். டூ many annoying ads in a government official app, it's unacceptable சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இவர் என்ன நினச்சிருக்காருன்னா, இந்த ஆப் வந்து ஒரு கவர்மெண்ட் தான், தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இதை வந்து அப்லோட் பண்ணியிருக்குன்னு அவர் நினச்சிட்டு அவர் இந்த ஆடை வந்து போஸ்ட் பண்ணுறாரு. அப்போ ஒரு கவர்மெண்ட் மேலே எந்த ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் வந்து க்ரியேட் ஆகுது. கவர்மெண்ட் ஆப்பை என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஆடை வந்து யூசர்ஸ்க்கு வந்து இது பண்ணுற மாதிரி ஹெசிடேட் பண்ணுற மாதிரி ஆடை வந்து போடுறாங்கன்னு அவங்க அப்படி நினைக்கிறாங்க. பட் இதை போட்டிருக்க வந்து ஒரு தேர்ட் பார்ட்டிங்கிறது வந்து நிறையா யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு படித்தவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இது ஒரு கவர்மெண்ட்டோட ஆத்தரைஸ்டு வெப்சைட் கிடையாது, தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டெவலப்பர்ஸ் வந்து இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகுதுன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தான் என்ன வருது, இது ஒரு தப்பான ஒரு பேர் வந்து க்ரியேட் ஆகுது. இப்போ இவங்க மட்டும் பண்ணலை, இவங்களும் அதே இதை தான் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் வந்து இவங்களும் அதே தான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாடோட வெப்சைட்டை அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் எடுத்து அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆட்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஆட்ஸை ப்ளேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அமௌண்ட் நிறைய கிடைக்குது. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா நானும் வந்து ஆப் டெவலப் பண்ணி ப்ளே ஸ்டோரில் போட்டிருக்கேன். இந்த ஆப்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா 100K மேலே டவுன்லோட்ஸ் வந்துருக்கு. இந்த ஆப்லாம் கண்டிப்பாக அவங்க வந்து மாதம் வந்து கண்டிப்பாக 1 lakh மேலே ஏர்ன் பண்ணுவாங்க. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியூ பட்டாச்சிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஆப்பு. இதுக்கே பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பார்த்தீங்கன்னா 26.4K ரிவ்யூஸ் வந்திருக்கு. அப்போ எவ்வளோ பேர் இதை டே பை டே யூஸ் பண்ணுறாங்கிறது இதை நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். நான் மெயினாக போஸ்ட் பண்ண ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மணி மேக் பண்ணக்கூடாதுங்கிறக்காண்டி நான் போடலை. அதை யூஸ் பண்ணுறவங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் வந்து அவங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும். கவர்மெண்ட்டை இந்த மாதிரி எப்படி ஒரு ஆட்ஸை வந்து போட்டு இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரிவ்யூவிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ மக்களுக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, படிக்காதவங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே அவங்க வந்து யாரை இதாக பார்ப்பாங்கன்னா, இது ஒரு கவர்மெண்ட் ஆப்பை இந்த மாதிரி எப்படி ஆட்ஸ்லாம் போடலாம் அப்படின்னு அவங்க தப்பாக க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து கவர்மெண்ட் வெப்சைட் தான், பட் இதில் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் எதுவுமே இருக்காது. எப்போதுமே வந்து கவர்மெண்ட்டோட இதில் வந்து ஆட்ஸ் எதுவுமே இதில் இருக்காது, தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்டில் எதுவுமே. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஆப்பை வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி போடும்போது அவங்க கண்டிப்பாக யாரை தப்பாக நினைக்கிறாங்கன்னா, கவர்மெண்ட்டை தான் தப்பாக நினைக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் வந்து இதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக ப்ராப்பராக ஆக்ஷன் எடுக்கணும். கூகுளில் ஆக்ஷன் எடுத்துருக்கணும், பட் கூகுள் வந்து அதை கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக என்ன பண்ணணும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இது மேலே ஆக்ஷன் எடுத்து அவங்களே இந்த மாதிரி ஒரு சர்வீஸாக கொடுத்தாங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ கவர்மெண்ட்டோட வெப்சைட் வந்து க்ளீனாக கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு ஆட்மே இல்லாமல். ஸோ இதே மாதிரி வந்து அவங்க ஆப்பும் க்ளீனாக கொடுத்தாங்க, இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டிஸை ரிமூவ் பண்ணிட்டு க்ளீனாக கொடுத்தாங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து கண்டிப்பாக என்ன வரும், அவங்க வந்து அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லாருமே வந்து இப்போ இருக்கிற டேஸில் வந்து யாரும் வெப்சைட் யூஸ் பண்ணுறது கிடையாது. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, மொபைல் ஆப் தான் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக என்ன பண்ணணும், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஆப் பப்ளிஷ் பண்ணவங்க மேலே ப்ராப்பராக ஆக்ஷன் எடுத்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆக்ஷன் எடுத்து அவங்களே ஒரு ஆப்பை வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஜஸ்ட் வெப்சைட்டை ஒரு ஆப்பை கன்வெர்ட் பண்ணி அவங்களே என்ன பண்ணலாம், பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ பார்ப்போம், இது வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் இந்த ஆக்ஷன் எடுக்கணும், பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ அண்ட் இதில் வந்து உங்களோட இதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.